கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நேரத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் கண்டும் காணாத போர் இருந்தார். ஏன் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொல்லுவார், ஏதாவது தப்பு பண்ணிட்டு இந்த தப்பு பண்ணுறியே, இதெல்லாம் தப்பு கிடையாதா, ஏன் இதெல்லாம் செய்கிறேன், போடா, அப்பேற்பட்ட பேதுருவே மறுதளிக்கிறேன், தாவீதே தப்பு பண்ணேன், அவங்களே இத்தனைக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னவர் தான், அவங்களே பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அறியாமையின் காலங்களில் தேவன் கண்டும் காணாதவர் போல் இருந்தால், ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். பவுல் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள். சரி, மனம் திரும்புகள்னா என்னது? நம்மளுடைய மனசு உலகத்தை நோக்கி, மனுஷனை நோக்கி, சுயத்தில் மனுஷனை பிரியப்படுத்திக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மனசு அப்படியே திரும்பணுமா, திரும்பி விசுவாசத்தை தோங்குறவரும் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடணுமா. மனம் திரும்பணும் ஆண்டவர் பக்கம். பவுல் சொல்கிறார்ல, இனி நான் அல்ல, சுயத்தை சிலுவையில் அரைஞ்சாச்சு, பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாச்சு, உலகத்தை சிலுவையில் அரைஞ்சாச்சு, சுயத்தை சிலுவையில் அரைஞ்சாச்சு, இனிமேல் நான் சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இந்த கான்செப்ட் இதுதான் மனம் திரும்புதல். பாருங்கள், பழைய நம்ம வேதத்தில் பவுல், பிலிப்பு எல்லாம் பாருங்கள், ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே தான் போகிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கணும். மனம் திரும்ப வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. சரி, ஏன் மனம் திரும்பணும்? நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள். தெளிவாக வேதம் சொல்லி, நீங்கள் மனம் திரும்பலை கெட்டு போயிடுவீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமான் 7 தடவை விழுந்தார், அவன் எழுந்திருப்பான். எல்லாரும், தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தான் சொல்கிறான். பவுல் என்ன சொல்கிறாரு, நான் எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அதைத்தான் செய்கிறேன், அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, ஏன்னா என் பாவம் எலும்போடு ஒட்டி கொண்டு இருக்கிற, நான் நிர்பந்தம் உள்ள மனுஷன். அப்போ நம்ம எல்லாரும் பாவம் செய்ய தான் செய்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார்ல, தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் தப்பு பண்ணுறோம், தவறு பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தமாக்கட்டும், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என் யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, உங்கள் தலைக்கு மேலே 1000 பறவைகள் பறக்கலாம், ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டுவதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதுபோல் நம்முடைய யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் அப்படியே அலைபாயும். ஆனால் அதில் விழுந்து விடக்கூடாது, அதில் அடிக்ட் ஆகிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை விழுந்துட்டிங்கன்னா உடனே எந்திரிச்சிருங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். 3வது எசேக்கியேல் 18:32 நீங்கள் மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். இன்றைக்கி நம்ம பிழைக்கணுமா? நம்ம குடும்பம் நம்ம பிழைத்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா? மனம் திரும்ப, பாவத்திலே வாழ வேண்டாம். எந்த பாவத்திலையும் விழுந்து கிடக்காதீங்க, எழுந்துருங்க, ஓடுங்க. அப்போனா தான் நாம் பிழைக்க முடியும். ஏசாயா 30:15 என்ன வாசிக்கிறேன், நீங்கள் மனம் திரும்பினால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபை தான் மனவாட்டி.
எக்காலம் தொனிக்கும் போது அந்த ரகசிய வருகையில மணவாட்டியாகிய சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் மணவாளன், நாம் மணவாட்டி. அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போ மனம் திரும்பினாதான் ரட்சிக்கப்பட முடியும். அதனால தான் மனம் திரும்புங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனசு, சுயத்திலேயோ மாம்சத்திலேயோ ஓடிக்கிட்டு இருக்க மனசு அப்படியே திரும்பி இயேசுவை நோக்கி ஓடணும். இதில் 3 கண்டென்ட்ஸ். ஒன்று மனம், அடுத்த குணம், அடுத்த சிந்தை. இந்த 3 திருந்தணும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது என்ற வேதம் சொல்லவில்லையா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் பெறுங்க, பரிசுத்தாவிய வரத்தை பெறுவீர்கள். இந்த 4 செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே மாறுபாடு சந்ததியை விட்டு நம்ம விலகிடுவோம். இங்கே நம்மளுக்குள்ள ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம் வந்துடும். அப்போ அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டார். அப்போ மனம் திரும்புவதற்காக தான் தேவன் இந்த நாளிலே நம்மளை அழைக்கிறார். மறந்து போகக்கூடாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அப்போ மனம் திரும்புதல் என்பது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது ஜெயில் வார்டன் தலைவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ மனம் திரும்பினா போதும்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு. ஆனால் ரோமர் 10:9 என்ன வாசிக்கிறோம்? நீ விசுவாசித்தால் மட்டும் போதாது, உன் நாவினால் அறிக்கையிடணும். இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசு மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். விசுவாசி, அதுதான் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அப்போ இந்த நாளிலே மனம் திரும்புவதற்காக தான் தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறார். வேதத்திலே வாசிக்க போகிறோம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரியதென்றால் பாவிகள் எங்கே நிற்பார்கள்? அப்போனா தேவன் நம்மகிட்ட சுயத்தில் ஓடாத, மாம்சத்தில் ஓடாத, மனுஷனை பிரியப்படுத்தாத. மத்திய 7ஆம் அதிகாரத்துலலாம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறீமா? கர்த்தருக்கு சித்தமானது செய்கிறோமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோன்னா, இவைகள்லாம் செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நம்ம தான் தப்பு கணக்கு போட்டுட்ருக்கோம். இவைகள் ஆண்டவருக்கு பிடிக்குமா என்பதை பார்ப்பது கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்கணும் நம்மளாக டிசைட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஊழியரை உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்றீங்க. ஐயோ, அவருக்கு பூசணிக்காய் பிடிக்கும், பீர்க்கங்காய் பிடிக்கும், பாவக்காய் பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு 10 பல கூட்டை செஞ்சு வச்சுட்டு இலையை விரித்து வச்சிங்கன்னா, ஐயோ இந்த கூட்டெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, இதெல்லாம் பிடிக்காது எனக்குன்னு சொல்லி எனக்கு சும்மா அந்த ஒரு தயிரும் ஒரு மாங்காய் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா நீங்கள் சமைச்சது அவ்வளோ வேஸ்ட். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஊழியரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? மீன் சாப்பிடுவீங்களா? சிக்கன் சாப்பிடுவீங்களா? சாம்பார் வச்சு அந்த கூட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இதை செய்யுங்க போதுன்னு அதை செய்யுங்க, திருப்தியாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு சிஸ்டர் சாப்பாடு சூப்பர்னு சொல்லுவாங்க. எத்தனை வட்டம் அந்த ஊருக்கு வந்தாலும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போனேன், சாம்பார் வச்சு இந்த கூட்டு வச்சாங்க, அவ்வளோ பிரமாதமாக இருந்து மறக்க மாட்டாங்க. அது போல தான் கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யுங்க. சும்மா 5 மணி நேரம் உபாசம், 7 மணி நேரம் உபாசம், 3 நாள் உபாசம், அங்கே மீட்டிங், இங்கே போய் இங்கே கூடுக வட்டாங்கிட்டான் இப்படின்னு டெய்லி போய்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நீ எங்கேயும் போப்பா, நீ என் சமூகத்தில் உட்கார்றதான் எனக்கு பிடிக்குன்றாரு. என் சமூகத்தில் உட்காரு, நீ ப்ரேயர் மீட்டிங் நடத்து, சர்வீஸ் நடத்து, ஊழியர்கள் கூட்டத்துக்கு போ, எங்கேயும் போன உன்னை வேண்டாங்களே. ஆனால் என் சமூகத்தில் நீ எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்க, நான் உன் கூட பேசணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டா. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போனார். அவங்க என்ன செஞ்சாங்க, பாவக்காய் கூட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. பாவக்காய் உடம்புக்கு நல்லதே அப்படின்னு இவர் பார்த்தார். சாம்பார் ஊற்றி பாவக்காய் கூட்டு வச்சோன்னா, ஐயோ இந்த கூட்டு நம்மளுக்கு பிடிக்காதே அப்படின்னு நினச்சி, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பிடிக்காத கூட்டை ஒரே வாயில் சாப்பிட்ருவாங்க. அதுபோல் இவர் என்ன செஞ்சார், இந்த பிடிக்காத கூட்டை ஒரே வாயில் சாப்பிட்டு முடிச்சிட்டார். அந்த வீட்டுக்காரங்க நினச்சிட்டாங்க, இது பாவக்காய் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அதனால தான் ஒரே வாயில் வச்சுட்டாருன்னு 2வது வட்டமும் பாவக்காய் கூட்டை கொண்டு வச்சாங்க. ஐயய்ய என்ன இதையும் வச்சுட்டாரு, என்ன வேணான்னு ஒரு வழியாக சாப்பிட்டு எந்திரிச்சார். ஒரு 2 மாதம் கழித்து அதே ஊருக்கு செய்தி கொடுக்க அந்த ஊழியர் வந்தார். வந்தவுடனே இன்னொருத்தங்க சாப்பாடை கூப்பிட்டாங்க. மதியம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னா இவர் சரி வாரேன்னார். இப்போ இந்த வீட்டுக்காரங்க இவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்க, 2 மாதத்துக்கு முந்தைய இந்த அவங்க வீட்டுக்கு வந்தார்ல, அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அக்காவுக்கு ஃபோன் போட்டு, ஏக்கா 2 மாதத்துக்கு முந்தி இந்த ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தார், இப்போ இந்த வட்டம் நான் கூப்பிட்ருக்கேன், அவருக்கு எது பிடிக்கும்னு. ஏக்கா அவங்களுக்கு பாவக்காய் கூட்டு வைங்க, நான் முதல்ல வச்சேன் ஒரே வாயில் சாப்பிட்டுட்டாரு, 2வது வட்டம் வச்சேன் அதையும் ஒரே வாயில் வச்சுட்டார், அதனால் அவருக்கு பாவக்காய் தான் ரொம்ப பிடிக்கும், அதே கூட்டை வைங்கன்ட்டார். இங்கே இவங்களும் பாவக்காய் கூட்டே வச்சாங்களா, இவருக்கு ஒரே சங்கட்டமாக போச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால் எப்படி இந்த விருந்துக்கு வர்றவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டே ஆகாது, அவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. அது போல தான் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அதை கேளுங்க. அவருக்கு பிரியமான வழி, அவருக்கு சித்தமானதுன்னு அதை செஞ்சு அவரை திருப்திப்படுத்துங்க. அலைச்சல்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பிரயாசம் வீணாய் போகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதைத்தான் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் சுயத்தில் ஓட மாட்டீங்க, மாம்சத்தில் ஓட மாட்டீங்க, மனுஷனை பிரியப்படுத்த மாட்டீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்வேன். ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான். பாருங்கள், பிலிப்பு பாருங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கார். பிலிப்பு ஆண்டவர் சொல்கிறார் இந்த ரதத்தோடு ஏறு. சரி ஆண்டவர் என்ன டக்குன்னு ஓடிய போய் ரதத்தில் போய் ஏன்று கொண்டார். அந்த மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிட்டு இருக்காரு. அதுக்குரிய அர்த்தத்தை சொல்கிறாரு. அவன் மனம் திரும்பினா, ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், ஆவியானவர் பிலிப்பா அப்படியே கொண்டு போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சது. பவுலே நாளைக்கு நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ரைட், ஓகே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் எல்லாரும் கேட்டு நடந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தான் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறோம். அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், அவருடைய சித்தப்படி செய்வோம், மனம் திரும்புவோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னீரப்பா. நாங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்யும். மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். மனம் திரும்பினால் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டு வைத்தது போல யாரெல்லாம் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் கட்டுவியும் அப்பா. எல்லாம் மனம் திரும்பணும். மாம்சத்தில் ஓடக்கூடாது, சுயத்தில் ஓடக்கூடாது, மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. கடைசி காலம் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கிருபைத்தார். நீங்கள் பிடிச்ச பர கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.